நான் உங்கள் வேஸ்டையில் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் ப்ளவுஸ் ரிலேட்டடாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து கிடைக்கும். இப்போ ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி அப்படியே மார்க் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு ரா எட்ஜஸ் வந்து போட்டுக்கிட்டு நாம் எந்த ப்ளவுஸை வந்து அளவெடுக்க போகிறோம் அப்படிமோ அந்த ப்ளவுஸை வந்து நம்ம முடிஞ்சால் தேய்ச்சி கூட எடுத்துக்கோங்க. நான் அதை வந்து கையாலே நீவி விட்டுக்கிட்டேன். ஏன்னா இதில் அந்தளவுக்கு ஒன்றும் சுருக்கம் கிடையாது. அதனால் நான் கையாலே நீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமே ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி மடிப்போம்ல, அதுக்காக வந்து ஒரு 1 இன்ச்சு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள். நான் எப்படி வந்து வீடியோவில் காட்டுறேனோ சேம் அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல ஏன் இவ்வளோ கேப் வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கிராஸாக தான் வரும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிப்பு எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அங்கேருந்து 2.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் வந்து அந்த டாட் பிடிக்கிறதுக்கு, சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கும் 1.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ்க்காகவும் நம்ம வச்சுக்க போகிறோம். மார்க் பண்ணி முடித்தோன்னே அப்படியே பார்த்திங்கன்னா நெக்கு பார்த்திங்கன்னா நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக அதுக்கு மேலேயே மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமே பார்த்திங்கன்னா நெக்கோட அகலத்துக்கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஹைட்டு, ப்ளவுஸோட ஹைட் என்னவோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷோல்டர்கிட்ட அந்த முடிஞ்சிருக்கும் பாருங்கள், அதே இடத்துல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்லீவோட எண்டும் பாடி பார்ட்டோட எண்டும் நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறமே ப்ளஸ் சிம்பிள் ஒன்று கிடைக்கும்ல, அந்த ப்ளஸ் சிம்பிள் கிட்ட வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு இன்ச்சாக நான் எப்படி கையை வச்சு நடந்து வரணும் சேம் அதே போலயே நீங்களும் நடந்து வாங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே 1 by 1 நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த கர்வ் ஷேப் வந்து கிடச்சிரும். இதை நீங்கள் இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு திரும்பவும் அப்படியே வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி டார்க்காக வந்து லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமே இது வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் டாட் வச்சுருக்கோமோ அந்த இடத்த எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போது ப்ளவுஸோட ஹைட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நம்ம எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச் விட்டுருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல மேலே, அதுக்காக போட்டிருக்கோம். அதுக்கப்புறமே கீழே நெக்கோட முடிவு நம்ம ஒரு டாட் போட்டு வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே போட்டிருக்கோம்ல, அது வரைக்குமே நம்ம ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் கீழேருந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். மேலே 2.25 கழுத்தோட அகலம்னா கீழே வந்து 2.5 வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ரொம்ப பொறுமையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன்.